வீடு சார்ந்ததுக்கோ இடம் சார்ந்ததுக்கோ நாம் ஆரம்பிச்சோன்னா அதுமானு பிச்சுக்கின்னு போயினே இருக்குது. செலவு ஆனது ஆனபடியே வேலை தான் முடிஞ்ச பாடு காலம். இந்த தொடர்கள் அனைத்தும் கட்டுக்குள் வரக்கூடிய காலமாகும். நம் தேவைகள் என்னவோ அந்த தேவையை முடிச்சு கொடுக்கணும். இதில் நல்ல விஷயங்கள் என்று சொல்லப்போனால், திருமணம் சார்ந்த உறவுகள் ஏதேனும் இருந்திருந்தால் இனிமேல் திருமணம் விஷயங்கள்லாம் மீனராசிகளுக்கு கண்டிப்பாக செட் ஆகிடுச்சான். இந்த விஷயத்திலிருந்து நம் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய காலம் மீனராசிக்காரங்கள். இந்த இரவு நேரம் பயணம், தேவையில்லாத டூ வீலர் குழந்தைங்களுக்கு வாங்கி தர்றது, ஒரு 10 வருஷம் 13 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நான் இதை உன்னதமான காலமாக சொல்கிறேன். அவங்களுக்கு டூ வீலர் சார்ந்த விஷயங்களோ சொல்லாதீங்க. எந்த காரணம் கொண்டு இந்த நேரத்தில் வாங்கி கொடுக்காதீங்க. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இதை ஒரு வார்த்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் ஒரு 2.5 வருஷ காலம், ஒரு 5 ஆண்டு காலங்கள் அவங்களுக்கு எதுவும் தேவையில்லை. ஒரு நடைப்பயிற்சி என்று சொல்லக்கூடிய தேவாரம் திருவாசகத்தையும் பாட சொல்லுங்கள். இந்த 2025 நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி எவ்வாறு தாக்கத்தை கொடுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்குமே சொல்கிறேன். இந்த சனி பகவானுடைய மாற்றம் தரக்கூடிய காலங்கள் நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் மார்ச் மாதம் தான் நடைபெற போகுது. அடுத்த வருஷம் 2025க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு சனி பயிற்சி. அந்த மாற்றங்கள் முன்னாடியே அந்த 6 மாதத்துக்கு முன்னவே தென்படுமா. குரு பகவான் வந்தால் 3 மாதத்துக்கு முன்னவே தென்படும். இதுவே சனி பகவானாக இருந்தால் அவர் 6 மாதத்துக்கு முன்னே அந்த மாற்றங்களை கொடுத்தார். டைரக்ஷன் சொல்கிறோம் இல்லை, ஒவ்வொரு கிரகத்தினுடைய பார்வை பலாபலம், அந்த பலாபலங்கள் எல்லாம் மாறி அமைக்கும் போது அந்த சூழ்நிலைக்கெல்லாம் இப்போவே தென்பட ஆரம்பிச்சிடும். இது எவ்வாறு இருக்குவது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். மீனராசிக்காரங்களுக்கு இந்த 2024 25 அதாவது 2025 ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சியினுடைய தாக்கம் எவ்வாறு இருக்க போகுது. ஏன்னா ஜென்ம சனி விரைய சனியிலேருந்து அவங்க தாண்டிட்டாங்க, அது வேறு விஷயம். அவங்க வாங்கினதுக்கான அளவே கிடையாது அப்படி கூட சொல்லலாம். எது தொட்டாலும் செலவீனங்கள் செலவீனங்கள் செலவீனங்கள். எங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவுக்கே நம்ம கொடுத்த ரூபாய்க்கு பார்த்தோன்னா ஒரு 15 பில்டிங் கூட கட்டிக்கலாம். என்னங்க குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சியே நடைபெறதா? எல்லாமே பிரச்சனை தரக்கூடிய நிகழ்ச்சிகள் மட்டுமே நடக்குது. வீடு கட்டுறதுக்கு ஆரம்பித்தா அதுமான்னு போயிட்டுருக்குது சார். வீடு சார்ந்ததுக்கோ இடம் சார்ந்ததுக்கோ நாம் ஆரம்பிச்சோன்னா அதுமான்னு பிச்சுக்கின்னு போயினே இருக்குது. செலவு ஆனது ஆனபடியே வேலை தான் முடிஞ்ச பாடு காலம். இந்த தொடர்கள் அனைத்தும் கட்டுக்குள் வரக்கூடிய காலமாகும். நம் தேவைகள் என்னவோ அந்த தேவையை முடிச்சு கொடுக்கணும். இதில் நல்ல விஷயங்கள் என்று சொல்லப்போனால், திருமணம் சார்ந்த உறவுகள் ஏதேனும் இருந்திருந்தால் இனிமேல் திருமணம் விஷயங்கள்லாம் மீனராசிகளுக்கு கண்டிப்பாக செட் ஆகிடுச்சான். மீனராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்வில் இல்லைங்க எனக்கு தோஷமே இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. ராக தோஷம், கேது தோஷம், சுக்கிர தோஷம், செவ்வாய் தோஷம், எல்லா தோஷமும் களை எடுத்து இறைவனே நம்மளுக்கு வருவார். அந்த சனி பகவான் ஜென்ம சனி வரும்பொழுது தான் எல்லா விதமான பாக்கியமும் கொடுக்கப்படும். ஒரு மனிதனுக்கு 7.5 சனி வருதுறானா அது எதுக்குன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை. ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தில் திருப்பி அந்த பழைய நிலைமையில் இருந்து இன்னொரு அடுத்த கட்ட, ஒரு படிச்சுங்கிறானா படிச்சுக்கினே இருக்க முடியுமா? அடுத்ததாக ஸ்கூல் போகணும், ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகணும், காலேஜ்லேருந்து வேலைக்கு போகணும், வேலையிலேருந்து சம்பாரித்து அவர் குடும்பத்தை உருவாக்கணும். அந்த குடும்பத்தை உருவாக்கக்கூடிய தன்மையை கொடுக்க போகிறார் மீனராசிக்காரர். உடல் உபாதையில் இருந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப வயது மூப்பில் இருக்கிறவங்களாம் அவங்கள பற்றி நம்ம சொல்லக்கூடாது. இருந்தாலும் அவங்களை சற்று கவனித்து கொள்வது பெரிய சாலச் சிறந்தது. உடல் உபாதை, அதாவது இறைவன் அந்த சிவபெருமானும் அந்த முருகப்பெருமானும் அந்த கோவிந்தன் நாமத்தை சொல்லி வர வேண்டும். இந்த நேரத்தில் 7.5 ஆண்டுகள் கலக்க வேண்டிய சனி பகவானுடைய தன்மையே 7 நிமிடத்தில் 7 என்ன சொல்லலாம், 7 நிமிஷத்தில் கடந்துடலாம். அந்த இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சுவாமி. திருவாசகமும் தேவாரத்தையும் எடுத்து மனிதன் நல்ல விதமாக மாறணும்னா அந்த அடிப்படையிலேருந்தே வரும். முதல் சுற்று சற்று பாதிப்பு அதிகமாக இருக்கும். முதல் சுற்று நம்ம வயதுக்கு என்ன லெவலில் இருக்குதோ, தசாபுத்தி நன்றாக இருந்தால் பரவாயில்லை.
திருமணம் சார்ந்த உறவுகள் கைகூடும். இது வரைக்கும் வேணான்னு சொல்கிறவங்க கூட இனிமேல் திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். குடும்பத்தை விட்டுட்டு நாம் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் பெறுவோம். இதெல்லாம் உருவாக ஆரம்பிச்சிடும் ஒன்று ஒன்றா. பாகப்பிரிவினை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுவது, குடும்பத்திலே ஒரே வீட்டில் 2 வீடாக மாற்றுவது, தடுத்து கொள்வது, சுவர் அமைப்பது, இதெல்லாம் நடக்கும். அண்ணன் தம்பிக்குள்ள இது வரைக்கும் நல்லா இருந்த நட்பு வட்டாரங்களும் களை எடுக்கக்கூடிய காலமாக மாறிடும். உறவுகள், தாய் தந்தையர் என்று சொல்கிறவங்க கூட இனிமேல் நம்மளுக்கு பகையாக மாறக்கூடிய காலமாக வந்துடும். என்னங்க இதெல்லாம் நம்மளுக்கு நல்லதே கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் தோன்றும். களையெடுத்து நாம் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் பெறுவோம். வெளியூர் நாம் செல்லும் பொழுதெல்லாம் வேலை சார்ந்த விஷயத்தில் பெரிய லெவலில் வருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். உள்ளூர் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு 2வது சுற்றாக இருந்தால் இது பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க வல்லது. பிரிவினை என்பது இனிமேல் கிடையாது. பயப்படணும் அவசியம் இல்லை. எல்லாம் அந்த விவசாயம் சார்ந்தாகட்டும், அந்த பிஸ்னஸ் ஆகட்டும், வேலையாகட்டும், என்ன மாதிரியான இருக்கட்டும், உங்களுக்கு பெரிய லெவலில் கொண்டு வரும். இந்த 6 மாத காலத்திலே அவையெல்லாம் மாற்றம் எல்லாம் தெரிஞ்சிடும். 1 by 1 வருவதை, ஏன்னா உடனேலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அன்றைக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அதுக்கு முன்னே 6 மாதத்துக்கு முன்னே அந்த ஒளி அலைகள் நம்ம மேலே தென்படும். கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க, திருமணத்துக்கான நாள் குறிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. பொண்ணே அமையலாம் கூட பக்கத்திலே இருக்கிற பொண்ணை எடுத்து கட்டுவாங்க. ஒரு ஃபுல்லாக தேடிருப்பார், உலகம் ஃபுல்லாக தேடிப்பார். பார்க்கறதுனா பக்கத்திலே தான் இருக்கும். ஒரே நாளில் ஒரே ப்ரோக்ராம் பண்ணி அப்போவே முடிச்சுடுவார் கல்யாணத்தை. அவர் சுத்தனை சொன்னதுக்கெல்லாம் ஒரு கல்யாணத்தை பண்ணியிருக்கலாம், செலவே இல்லாமல் 1 மாதத்தில் பண்ணிவிடுவார். கோயில் எட்டு போய் தாலி கட்டிட்டு வந்துடுவார். இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் பண்ணுறது யாராலும் இவர் சனி பகவானா. குடும்பத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா கொடுத்துருவார். செல்வத்தை கொடுக்கணும்னு சொல்ல முடிவு பண்ணால் கொடுத்துருவார். தேவையில்லாத விஷயத்துக்கும் நம்மளை ஈடுபட வைப்பார். வண்டி வாகனத்தை வாங்க வைப்பார், மோட்டார் பைக்கு வாங்க வைப்பார், ஸ்கூட்டரை வாங்க வைப்பார். இவையெல்லாம் நடக்கும். இந்த விஷயத்திலிருந்து நம் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய காலம் மீனராசிக்காரங்க. இந்த இரவு நேரம் பயணம், தேவையில்லாத 2 வீலர் குழந்தைங்களுக்கு வாங்கி தர்றது, ஒரு 10 வருஷம் 13 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நான் இதை உன்னதமான காலமாக சொல்கிறேன். அவங்களுக்கு 2 வீலர் சார்ந்த விஷயங்களோ சொல்லாதீங்க. எந்த காரணம் கொண்டு இந்த நேரத்தில் வாங்கி கொடுக்காதீங்க. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இதை ஒரு வார்த்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் ஒரு 2.5 வருஷ காலம், ஒரு 5 ஆண்டு காலங்கள் அவங்களுக்கு எதுவும் தேவையில்லை. ஒரு நடைப்பயிற்சி என்று சொல்லக்கூடிய தேவாரம் திருவாசகத்தையும் பாட சொல்லுங்கள். காலையில் எழுந்து திருவாசகத்தை பாடிட்டு போக சொல்லுங்கள், சிவபுராணத்தை பாடிட்டு போக சொல்லுங்கள். ரொம்ப நல்லதாக இருப்பாங்க. அவங்க வாழ்வாதாரமே மாற்றி அமைச்சிடும். இந்த டீனேஜ் பசங்களுக்கு தான் முக்கியமாக இது தேவை. ஏன்னா இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய முதல் சனி என்பது ரொம்ப கடுமையாக இருக்கும். தேவையில்லாத அடாத செயல்கள்லாம் செய்ய வைக்கங்க. ஏன்னா ஜென்மராகு வேறு நடந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் இந்த செயல்கள்லாம் ஈடுபடுத்துவாங்க. எல்லாருக்கும் உண்டு தான், எனக்கும் உண்டு தான். எல்லாரும் பட்டு திருந்தினா தான் அதெல்லாம் தெரியும். இந்த காலம் உறுதியான காலங்களே கிடையாது என்று சொல்லுது. உன்னதமான காலமே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2வது ட்ரிப்பில் இருக்கிறவங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. 3வது ட்ரிப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது கடந்து முடியும் தருவாயில் தான் நம்மளுக்கு தொந்தரவு வரும். மற்றபடி இந்த 7.5 சனி உங்களை எதுவும் செய்யாது, நல்ல மாற்றத்தை கொடுக்கும். கல்வி சார்ந்த விஷயத்தில் தடியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு மாற்றம் தரக்கும். வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியத்தை பெறுவீங்க. நல்ல முன்னேற்றத்தையும் காணலாம். ஐயா 20 பாகம் 50 பாகம் தீமை என்று சொன்னால் 50 பாகமும் நன்மை தரக்கூடிய அளவிலையும் சென்ம சனி வேலை செய்யும். ஒரு மனுஷனுக்கு 2 பாகமாகவும் வைத்து பார்க்கணும். ஒருத்தருக்கு ஒரு பாகம் மேளம் என்று சொல்கிற ஒரு பாகம் அடிக்கும்போது மறுபாகத்தில் ஓசை வரும். நாம் தோலை தான் பிரித்து போட்டிருக்க மாட்டேன். அதை அடிக்கும்போது அந்த இன்னிசை இறைவனுக்கே ஓதைய போதில்லை. அவர் தோளாக இறந்தால் கூட, அதாவது மாடு தோளாகி இறந்து விட்டாலும் அந்த தோல் பயன்பாட்டுக்கு வருதில்லவா ஓசைக்கு. அதே மாதிரி தான் நம்மளுடைய செயல் திட்டங்களும். ஒளி அமைப்பாக இறைவன் திருநாமத்தை சொல்வதும்,
ஒரு முறை திருச்செந்தூர் சென்று வருவதும், அதாவது இந்த சனிப்பெயர்ச்சி நடப்பதற்குள்ளே திருச்செந்தூரோ அல்லது முருகப்பெருமான் இருக்கக்கூடிய திருத்தணியோ திருநள்ளார் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு சென்று வரும் பொழுதெல்லாம் உங்கள் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கலாம். திருக்கொள்ளிக்காடு அக்னீஸ்வரர் தலத்துக்கு சென்று வாருங்கள். சோளிங்கர், அதாவது ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் சோளிங்கரில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மரையும் யோக ஆஞ்சநேயரை வழிபடுவதால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் விலகுவதை காண்படும். சனி பகவானால் ஏற்படக்கூடிய ஆஞ்சநேயரையும் அந்த நரசிம்மரையும் லக்ஷ்மி நரசிம்மரையும் வழிபடுங்க. அரசமரத்து விநாயகரை சுற்ற மறக்காதீங்க, தயவு செய்து. இந்த விக்னேஸ்வரனை மறக்காதீங்க, வெற்றிவேல் முருகனை மறக்காதீங்க. பிரதோஷ வழிபாடு எல்லா நேரமும் சுற்றுங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கான தடுத்தல் தாத்தல் என்று சொல்கிற மாதிரி இந்த இறைவனிடத்தில் செல்லும் பொழுது உங்கள் தீவினைகள் அகலும். வேறு ஒன்றும் இல்லை சார். நான் சொல்கிற பரிகாரமே இறைவனுடைய புரோட்டோன் அலைகள் நம்ம மேலே பட்டு அதை எல்லாமே கிளியரன்ஸ் பண்ணிடும். ரொம்ப நல்ல மாற்றி அமைச்சிருவாங்க. ஒரு பாதையை திருப்பி விட்டுட்டா போதும், அது நல்ல விதமாக போயிட்டுருக்கும். தவறான பாதையை நம்ம அப்படி திருப்பி விட்டால் போதும். டைரக்ஷன் ஆறு வருதுறானா வேகமாக வெள்ளை வந்து திருப்பி விட்டால் பள்ளத்து பக்கம் திருப்பி விட்டால் தனி போல் அந்த பக்கமாக. அதே மாதிரி தான் நம்ம பிரச்சனையை திருப்பி விடுறதுக்கு இறைவனுடைய சாலை மட்டுமே ஒரு உகந்தமான இடம். ஒரு நல்லவை நடைபெறும்னா இந்த சனிப்பெயர்ச்சி பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். முதல் ஆரம்ப சனி என்று சொல்லக்கூடிய இளைஞர்களுக்கு சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய காலம். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தில் 12ஆம் இடத்துக்கு வரார் அவர். 12 என்பது அயன சயன போகம் முடிவு என்று கூட சொல்லுவோம். இந்த நேரத்தில் இதெல்லாம் நாம் ஒடுக்கியிருக்கணும். இறைவனுடைய நாமத்தை சொல்லணும். அந்த எம்பெருமான ஆலயத்துக்கு செல்லணும். திருக்கருக்காவூரில் விட்டிருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபடுங்க. திருச்சியில் ஜம்பு மகேஸ்வரர் அகிலாண்டீஸ்வரி, அந்த ஸ்ரீரங்கம் என்று சொல்லக்கூடிய ரங்கநாதர் ரங்கநாயகி வழிபட மீனராசிகாரங்க வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விளைவதை கண்கூடாக பார்க்கலாம். அரங்கநாத பெருமானையும் அந்த ஸ்ரீ ராமானுஜருடைய பூதோடு, ஏன்னா அது ராகு பகவானில் நிறைய துன்பத்தை அனுபவிச்சிட்டாங்க. டைவர்ஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. மீனராசிக்காரங்க லிஸ்ட் எடுத்தாவே பெஜாராகிடும். எப்படி இதை இவங்க காதலிச்சாங்க, திருமணம் பண்ணாங்க, என்ன பண்ணாங்கன்னே தெரியாது. டைவர்ஸும் பண்ணிட்டுருப்பாங்க. இவங்களே தான் விரும்பி திருமணத்தையும் பண்ணியிருப்பாங்க, இவங்களே தான் விரும்பி வேணும்னே செஞ்சுட்ருப்பாங்க. இந்த காலம் உகந்த காலமாக மாறும். இல்லறத்தில் புதிய நிகழ்ச்சிகளும் புதிய தென்புகளும் வரப்போது. நம்மளுக்கு திருமண பாக்கியத்தையும் ஏற்படுத்தி தரப்போகிறார். நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்கிறது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வழிபடுங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.